தலைவராகணும், பதவி பெறணும், அதிகாரத்தை பெறணும், சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை அரசியல். அது ஒன் ஆஃப் தி சைடு எஃபெக்ட் பாலிடிக்ஸ்ல. அது ஒரு பக்க விளைவு. அதை பயன்படுத்தி அதை உருவாக்கிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதிகாரம் இருக்கிறதுனால இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொஞ்சம் பொருளாதாரத்தில் தன்னை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு விரும்புறது ஒரு இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். அது பொலிட்டிக்கல் எஃபெக்ட் கிடையாது. பாலிடிக்ஸ்ங்கிறது என்ன? அது மிக உயர்ந்த நோக்கத்தை கொண்டது, மிக உயர்ந்த அதிகார பீடம். அது மக்களுக்கானது, தேசத்திற்கானது, எதிர்காலத்தை கட்டமைப்பதானது, அரசுக்கான கொள்கைகளை வரையறுப்பது, சட்டங்களை இயற்றுவது, இயற்றிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது, இதெல்லாம் சேர்ந்துதான் அரசியல். அதுல ஜுடிஷியரி இருக்கு, எக்ஸிகியூட்டிவ் இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் இருக்கு. இப்ப நீங்க காட்டின மாடல் ஒன்லி லெஜிஸ்லேட்டிவ். இது மட்டும் அரசு கிடையாது, இது மட்டும் அரசு கிடையாது. இவங்க எல்லாம் லா மேக்கர்ஸ், சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள். பியூரோக்ராட்ஸ் யாரு? இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டிஸ், சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்கள். ஜுடிஷியர் யாரு? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கக்கூடியவர்கள். இதெல்லாம் சேர்ந்துதான் அரசு, கவர்மெண்ட், ஸ்டேட். இவ்வளவு விஷயங்களும் தெரிந்து கொண்டால்தான் அரசியல் கற்றுக்கொண்டோன்னு பொருள். ஒரு கட்சியில உறுப்பினர் ஆயிட்டா அரசியல்வாதின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆயிட்டா அரசியல் கத்துக்கிட்டதுன்னு அர்த்தம் கிடையாது. உனக்கு பியூரோக்ரஸினா என்னன்னு தெரியணும், டெமோக்ரஸினா என்னன்னு தெரியணும். ஜனநாயகம் தான் இன்றைக்கு உயர்ந்த கோட்பாடு. உலக நாடுகள் அனைத்தும் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டுதான் அரசை அமைத்து இயங்கி வருகிறது. ஜனநாயகம் இல்லாமல் இப்போது ஆட்சி நிர்வாகம் என்பது கிடையாது. ஜனநாயகம்ங்கிற கோட்பாடு பற்றி நமக்கு ஒரு புரிதல் வேணும். இது மாணவர்களுக்கும் தேவை, அரசியல் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் தேவை, சாதாரணமான குடிமக்களுக்கும் தேவை. ஒரு அரசியல் தலைவருக்குரிய அல்லது அரசியல்வாதிக்குரிய முதல் தகுதி என்னவென்றால், அவன் மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டுள்ளம் பெற்றவனாக இருக்க வேண்டும். சர்வீஸ் மைண்ட் செட். அவன் ஏதாவது ஒரு அறியாத பாமரர், ஒரு சாதாரண குடிமகன் ஒரு உதவி கேட்டு வரா, எனக்கு தெரியல, ஒரு பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேட்டானா அவனுக்கு வழிகாட்டணும். ஒரு மருத்துவமனைக்கு போகணும், எனக்கு எந்த ஆதரவும் இல்லை அப்படின்னா அவனுக்கு உதவி செய்யணும். எனக்கு பொருளாதாரம் இல்லை, என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு வழி இல்லை, அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லையே, ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட முடியல, அப்ப என்ன செய்யலாம்? யார்கிட்டயாவது சொல்லி, செல்வந்தர்கிட்ட சொல்லி, நல்ல கருணை உள்ளவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாமா? இதுதான் சர்வீஸ் மைண்ட் செட். எந்த வகையிலெல்லாம் எளியோருக்கு உதவ முடியுமோ, உடனிருப்போருக்கு உதவ முடியுமோ, உன்னுடைய நேரத்தை செலவழிக்க முடியுமோ, உன்னுடைய உறக்கத்தை குறைத்துக் கொண்டு அவர்களுக்கு தொண்டு செய்ய முடியுமோ, அதையெல்லாம் செய்தால்தான் நீ அரசியல்வாதி ஆவதற்குரிய தகுதி. அதுதான் தொண்டுள்ளம் தான் ரொம்ப முக்கியமானது. பதவி வெறி என்பது அரசியலுக்கான தகுதி அல்ல. அதிகார வேட்கை என்பது அரசியலுக்கான தகுதி அல்ல. பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று குரல் கொடுக்கிற அந்த தூய உள்ளம், தொண்டு உள்ளம் வேண்டும். அப்படி உங்களை டெவலப் பண்ணிக்கணும். அந்த லீடர்ஷிப் அப்படிதான் நீங்க டெவலப் பண்ணணும். அதுல இருந்து தான் நீங்க தலைவர்களா வளர முடியும். நான் 8ஆம் வகுப்பு வரையிலும் என்னுடைய சொந்த கிராமத்தில் படித்தேன். நான் டிகிரி வரையிலும் தமிழ் மீடியம் தான். 8ஆம் வகுப்பு படிக்கிற போது மொத்தமே நாங்கள் 7 பேரோ 8 பேரோ தான். 6, 7, 8 இந்த 3 வகுப்புகளுக்கும் ஒரே டீச்சர் தான் எங்களுக்கு. 6, 7, 8 3 வகுப்பு சேர்த்து மொத்தம் 15 பேர் 20 பேர் தான் நாங்கள் இருந்தோம். எங்களுக்குள்ள அவர் அன்னைக்கு அப்போ 8வது நான் படிக்கும் போது எனக்கு 12, 13 வயசு நடந்துட்டு இருந்தது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணார் எங்க ஆசிரியர். அவர் இறந்துட்டாரு, பெரியசாமின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு தம்பியை சபாநாயகர், ஒருத்தர் முதலமைச்சர், ஒரு பெண்மணி, ஒரு மாணவி விவசாயத்துறை அமைச்சர், இன்னொரு மாணவி சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு ஒரு 5, 6 பேரை அமைச்சராக்கி ஒரு மாதிரி சட்டமன்றம் நடந்துச்சு. இந்த மாதிரி இவ்வளவு பிரமாண்டமாலாம் கிடையாது. இங்கே பெரிய கட் அவுட்டு செமையா இருந்துச்சு. உள்ள நுழையும் போது நம்ம தமிழ்நாடு அசம்பிளிக்குள்ள நுழையிற மாதிரியே பயங்கரமான ஏற்பாடு. அதே மாதிரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் உட்கார்ந்துருக்கிறது கம்பீரமான சேர். அதுக்கு முன்னால சட்டமன்ற செயலாளர் வேற உட்கார்ந்துருந்தாங்க. இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர் பயங்கரமா. பெண்கள் எத்தனை பேர் கேட்ட, மொத்தம் பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் கேட்ட ஹெட் மாஸ்டர்கிட்ட. நிறைய சரி வந்திருக்கிறாங்க, நம்பர் கரெக்ட் நம்பர் அப்புறம் சொல்றேன் உங்களுக்குன்னு சொன்னாங்க. சமமான பெண்கள். எனக்கு ஏற்பட்ட அனுபவம். திடீர்னு எங்க ஆசிரியர் என்ன சொன்னாரு, நீ தான் முதலமைச்சர்னு சொன்னாரு என்கிட்ட. நீ உட்காரு, சபாநாயகர் வரும்போது நீ போய் அழைச்சிட்டு வரணும். இப்போ ஸ்கூலுக்கு வெளியில் அவரை நிப்பாட்டி உள்ள இருந்து நானும் இன்னொருத்தர் 2 பேரும் போயிட்டு, அவர் சபாநாயகர் வரும்போது ஒருத்தர் சொல்றார், சபாநாயகர் வருகிறார், அமைதி 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 அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். நாங்கள் அவரை அழைச்சிட்டு போய் அவர் சீட்டில் உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு நாங்கள் போய் அப்படி ஓரமாக உட்காந்துவோம். இப்போ கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். இது என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. நான் 8ஆம் வகுப்பு மாணவராக இருந்தபோது முதலமைச்சராக ஒரு முன்மாதிரி, ஒரு மாதிரி முதலமைச்சராக, ஒரு மாடல் சீஃப் மினிஸ்டர், மாடல் அசம்பிளி எங்க ஸ்கூல்ல நடந்துச்சு. அது யூனியன் ஸ்கூல், பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல். அது 8வது வரல இருந்த மிடில் ஸ்கூல். இப்போ அந்த ஸ்கூல் ஹை ஸ்கூல் வரலும் ப்ரமோட் ஆகிருக்கு. தோழர்களே, அன்னைக்கு நான் நினைக்கல, அன்னைக்கு எனக்கு 13 வயசு. நான் அரசியலில் ஈடுபடுவேன், ஒரு கட்சிக்கு தலைவராவேன், நான் சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைப்பேன், நாடாளுமன்றத்தில் நான் போய் குரல் கொடுப்பேன் என்கிற அந்த எண்ணம்லாம் கிடையாது.
பரந்தாமன் அவர்கள் சொன்னது போல எந்த பின்புலமும் இல்லாத குடும்பத்தில் நானும், அவரை போல நானும். எங்க அப்பா அரசியல் கிடையாது, அம்மா அரசியல் கிடையாது, அம்மாவுக்கு ஆனாவன்னா கூட படிக்க தெரியாது, அப்படி ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தோம். அந்த சூழல் நமக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி தான் கொடுத்துச்சு. என்னுடைய குடியிருப்பு, நான் இருக்கிற சமூகம், என்னோட இருக்கிறவங்க, நாங்கள் உடுத்துற உடை, உண்ணுகிற உணவு, அந்த பட்டினி, அந்த ஏழைமை, அதாவது வறுமை, இதெல்லாம் எனக்குள்ள வந்து ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் தான் உருவாக்கி வச்சிருந்தது. ஆனால் இந்த கல்வி எனக்குள் மிகப்பெரிய கனல் என் அடிவயிற்றில் இருக்கிறது என்பதை உணர்த்தியது. ஒரு நெருப்பு எனக்குள் இருக்கிறது என்பதை உணர்த்தியது. ஒரு ஆற்றல் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை உணர்த்தியது. எனக்குள் நான் ரொம்ப ரிசர்வ் டைப், ரொம்ப 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 ஹைலி ஐசோலேட்டட் பர்சனாலிட்டி. நான் யார்ட்டையும் சேர மாட்டேன், யாரோடையும் போய் நான் டீம்ல வந்து விளையாட மாட்டேன், அவங்களோட சேர்ந்து அரட்டை அடிக்க மாட்டேன், சிரிக்க மாட்டேன், சினிமாவுக்கு போக மாட்டேன், கச்சேரிக்கு போக மாட்டேன், ரொம்ப தனியாக ஒதுங்கி ஒதுங்கி இருப்பேன். நான் அப்படி இருந்த நான் இன்றைக்கு ஒரு பேச்சாளராக ஒரு இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நாடு முழுவதும் லட்சக்கணக்கானவரை திரட்டி அவர்களை மணிக்கணக்கிலே கட்டி போட்டு பேசக்கூடிய ஒரு வலிமை பெற்றவனாக மாறியிருக்கிறேன் என்றால் அது எனக்கு வெளியிலிருந்து வந்ததல்ல, எனக்குள் இருந்த ஆற்றலை நான் பெருக்கிக் கொண்டேன். ஒவ்வொருக்குள்ளும் அந்த ஆற்றல் இருக்கிறது.